ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சிவப்பு வெண்டைக்காய் நாட்டு வெண்டைக்காயை வச்சு சிம்பிளாக ஈஸியாக பேச்சுலர் கூட செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம வெண்டைக்காய் கழுவி நல்லா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்குதுங்க. ஈரத்தோடு எடுத்திங்கன்னா வலுவழுப்பு தன்மை வந்துடுங்க. இப்போ நம்ம அந்த வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வெண்டைக்காயை நீட்டாக வேணுமா ரவுண்டாக வேணுமா எப்படி வேணுமோ அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே இன்றைக்கி கட் பண்ணுறேங்க. இது நல்லா சதப்பிடிப்போடு இருக்குங்க. இந்த காய் பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த நம்ம வெண்டைக்காய் பச்சை கலர் வெண்டைக்காய் மாதிரி இல்லாமல் நல்லா சதப்பிடிப்பாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் வெட்டிக்கலாங்க. இது போல் நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. வெண்டைக்காயை சின்னதாகவே வெட்டிட்டால் நம்மளுக்கு வதக்கறக்கெல்லாம் ஈஸியாக இருக்குங்க. முழங்கால் மூட்டு வலி இருக்கிறவங்களாம் தேய்மானம் ஜவ்வு தேய்மானம் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி நாட்டு வெண்டைக்காய் எடுத்துட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது இந்த பாருங்க, இந்த நம்மளுக்கு இப்படி தொட்டோம்னா நூல் மாதிரி ஒரு ஜவ்வு தன்மை மாதிரி வருது இல்லைங்களா? அது நம்மளோட ஜவ்வு நல்லா தேய்மானம் இருந்தாலும் பசவுத்தன்மை கொடுத்து நல்ல விதமாக வச்சுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சாதா வெண்டைக்காய் விட இந்த மாதிரி வெண்டைக்காய் வீட்டிலே வளர்த்துறது ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு எந்த பக்கமும் பார்க்க வேண்டியதில்லை. உரம் கூட போடலைங்க. நான் இதுக்கு மருந்து எதுவுமே அடிக்காமல் இயற்கை முறையில் ஆர்கானிக்காக வளர்த்துடுத்ததாங்க. ஒரு 2-3 செடி இருந்தாலே நம்மளுக்கு வீட்டு தேவைக்கான காய்கறிகள் இதில் வந்துருங்க. பாருங்கள், எல்லா வெண்டைக்காயும் நம்ம இது போல் வெட்டி எடுத்தாச்சுங்க. சின்ன வெங்காயம் இது போல் குண்டு குண்டாக வெட்டி எடுத்து வச்சுருக்குதுங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுக்குதுங்க. புளி ஒரு எலுமிச்சங்கால ஊற வச்சுருக்குறேங்க. இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு நம்ம தேவையான அளவு பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காய் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம மீதம் இருந்தால் அதிலேயே தாளிச்சு விட்டுக்கலாங்க. இப்போது எண்ணெய் காஞ்சது. நம்ம இந்த வெண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு காய் வதங்க அந்த கலர் நம்மளுக்கு க்ரீன் கலர்லேயே வந்துடுங்க. அந்த நம்ம ரோஸ் கலரில் இருக்கிறதெல்லாம் பிங்க் கலர் மாறி க்ரீன் கலர் ஷேப்லேயே நம்மளுக்கு எல்லா காயுமே வதங்கி வந்துடுங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் நம்மளுக்கு வதக்கணுன்னே கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சுங்க. இது நல்லா வலுவழுப்பு தன்மை இல்லாமல் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் குழம்பு நல்லா இருக்குங்க. மீடியம் சைஸ்லேயே அடுப்பை வச்சுட்டு நம்ம வதக்கலாங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக இது போல் நம்ம அந்த வலுவழுப்பு தன்மை இல்லாமல் வறுத்து எண்ணெயை தனியாக பிரித்து காய் மட்டும் எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த எண்ணெயிலேயே தாளிப்பு கொடுத்து குழம்புக்கெல்லாம் சேர்த்துக்கலாங்க. அந்த எண்ணெயிலே கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. நம்மளுக்கு இது போல் பொன்னிறமாக நம்மளுக்கு ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக கரைச்சி சேர்த்துக்கிட்டு திருப்பி நம்ம தண்ணி தேவைப்படுச்சுன்னா சேர்த்துக்கலாங்க. புளி எப்போவுமே கரைக்கிறப்ப குழம்புக்கு ரொம்ப தண்ணியாட்ட கரைச்சி ஊற்றுனோம்னா நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் கெட்டியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துனா நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க.
கல் மண் இருக்கிற புளியாக இருந்தால் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க. நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து காரத்துக்கேற்ப சேர்த்திக்கலாங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. உங்கள் மிளகாய் தூள் வந்து காரம் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து சேர்த்திக்கங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் குழம்பு மிளகாய் தூளே சேர்த்திக்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா கொதித்து வரட்டுங்க, பச்சை வாசம் போக. எல்லாம் சேர்த்துன முன்னாடி குழம்பு வந்து நம்மன்னா கொதிச்சுன்னா நம்மளுக்கு காயெல்லாம் போடுறப்ப சுண்டி வருங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு வந்து பதமாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இந்த அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. இது நல்லா கொதித்து வரட்டுங்க ஒரு 2-3-4 நிமிஷத்துக்கு. பாருங்கள், இது போல் நல்லா கொதிச்சுன்னு உரக்கட்டி நம்மளுக்கு இந்த பச்சை வாசம் போக நல்லா கொதித்து வந்த முன்னாடி நம்ம வந்து இந்த வெண்டைக்காய் வந்து கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு ஏற்கனவே நம்மளுக்கு வெண்டைக்காய் வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுனால நல்லா வெந்திருக்குங்க. ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்மளுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் கொதி வந்தால் போதுங்குது. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்லைங்க. இது கூட நம்மளுக்கு கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சக்கரை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இது வந்து அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு இந்த இனிப்பு எல்லாம் சேர்றப்ப வந்து ஒரு நல்ல சுவையை கொடுக்குங்க. அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துட்டா நல்லா இருக்குங்க. அது சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இது சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கலாங்க. நம்மளுக்கு சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் கடைசியாக நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு நல்ல மணத்தை கொடுக்குங்க. இது இந்த சூட்லேயே நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. வேறு சூப்பரான சுவையான டக்குன்னு ஈஸியாக நம்ம சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருட்களையே வச்சு ஒரு புளிக்குழம்பு வந்து செய்யலாங்க. இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் சாதம் சாப்பிட்லாம் அப்படிங்கும் போலயே நம்மளுக்கு தோணுங்க. மிக மிக சுவையாக வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம மல்லி இலையில் சேர்த்துட்டு பரிமாறிக்கலாங்க. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையல்லாம் நாம் சந்திக்கலாங்க.